सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। இப்போ ஒரு சின்ன விசாரம் ஆரம்பிக்க போறது. இந்த அஜ்ஞானம் இருக்க, அந்த அஜ்ஞானம் ஜெகத்துக்கு காரணமாக அஜ்ஞானம் அது எங்க இருக்க, எப்படி இருக்க, ஜீவனுக்கிட்ட இருக்கா, பிரம்மத்துக்கிட்ட இருக்கா, தன்னிடத்துல சேர்ந்து இருக்கா, இந்த மாதிரி கேள்விகள் கேட்ட அதனுடைய சுரூபத்தை நிரூபணம் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறார். அதுக்கு பலவிதமான கேள்விகள் முதல் கொண்டு வந்த கடைசியில் பதில் சொல்லணும். அதுல ஒரு முக்கியமான பட்சம் வாசஸ்பதி மிஸ்ரர் ராமதீகாரர் சொல்லக்கூடிய பட்சம். அஜ்ஞானம் என்கிறது ஜீவனுக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஜீவனுக்கு தானே நான் அஜ்ஞான்ங்கிற பிரதீதி அனுபவம் அவனுக்கு தானே இருக்கு. அகம் அஜ்ஞான அனுபவம் இருக்கு. அதனால அந்த ஜீவாத்மாவை ஆசிரியச்சு அஜ்ஞானம் நிற்கிறத. இவனுக்கு எது தெரியாதுன்னு கேட்டா பிரம்மத்தை தெரியாது. அதனால அந்த அஜ்ஞானத்துக்கு விஷயம் பிரம்மம். இப்படி ஒரு கற்பனை இருக்கு. அந்த கற்பனையை கொஸ்டின் பண்றார் இங்க. இப்ப நீங்க கேட்கலாம், இந்த கேள்வியே தேவைப்படுறதா? ஜீவனுக்கிட்ட பிரம்மத்துக்கிட்ட இருக்கா, ஏன் கேள்வி கேட்கறது? ஜீவ பிரம்ம ஐக்கியம் தானே நம்மளுடைய சித்தாந்தம் என்கிற சந்தேகம் வரலாம். ஆனா அப்படி இல்லை. ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்கிற சித்தாந்தம் இருந்தாலும் இப்ப இந்த விவகாரத்துக்கு வரும்பொழுது அஜ்ஞானத்தினுடைய ஆசிரியம் என்ன, விஷயம் என்ன, கண்டு ஒன்னா வேறையா, இது மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லியாகும். அதுக்காக இந்த விகல்பம் பண்றார். ஜீவனுக்கிட்ட இருக்கா அஜ்ஞானம், ஜீவனை ஆசிரியச்சு நிற்கிறதா, பிரம்மத்தை ஆசிரியச்சு நிற்கிறதா, அப்படி எல்லாம் கேள்வி கேட்டு அதனுடைய ஸ்திதி என்னங்கிறது கிளப்புறார். அதுக்காக ஆரம்பிக்கிறார். அஜ்ஞஸ்தாவத் பிரத்யேகாத்மாஹம் அஜ்ஞஹ இத்யேவம் நஹ சித்யதி ஸ்வப்ரகாஷா அஜ்ஞாதம் து பிரம்ம சித்தியே குதோவஹ சம்யக் ஞானம் ஜாந்திதஹ ஸ்வப்ரகாஷா. அப்படி இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, அஜ்ஞஸ்தாவது பிரத்யேகாத்மா. அஜ்ஞன் யாரு? அஜ்ஞன்னா என்ன அர்த்தம்? அஜ்ஞானம் உடையவன். யாருக்கிட்ட அஜ்ஞானம் இருக்கோ அவன் தான் அஜ்ஞன். இப்ப பரமாத்மாவே சர்வஜன் தான் சொல்றது, அஜ்ஞன் சொல்றது இல்லை. பிரம்மம் என்கிறது சர்வஜன், அஜ்ஞம் இல்ல. அப்ப அஜ்ஞக யாரு? நம்மதான், நம்ம ஜீவால் தான் அஜ்ஞா, பிரம்மம் இல்ல, பிரத்யேகாத்மா. அப்ப அஜ்ஞஸ்தாவது பிரத்யேகாத்மா என்கிறது நமக்கு அனுபவ சித்தம். எனக்கு அது தெரியாது, இது தெரியாது, அப்படியெல்லாம் நமக்கு அனுபவம் இருக்கு. எல்லோருக்குமே அனுபவம் இருக்கு. அதனால அஜ்ஞஸ்தாது பிரத்யேகாத்மா. பிரத்யேகாத்மா ஏவம் அஜ்ஞம். எப்படி தெரியுது? அகம் அஜ்ஞா இத்யேவம் நஹ சித்யதி. நஹ அஸ்மாகம், நமக்கு அதை ஸ்பஷ்டமா சித்திக்கிறது, கேட்கவே வேண்டியதில்லை. எனக்கு தெரியாது என்கிற ஒரு அனுபவம் நமக்கு நன்றாவே இருக்கு. அதனால அகம் அஜ்ஞா என்கிற அனுபவத்தினாலேயே அஜ்ஞானம் எனக்கிட்ட இருக்கு என்கிறது பட்டமா தெரியுது. அந்த அஜ்ஞானம் எப்படி தெரியுது? அஜ்ஞானம் எப்படி தெரியுது கேட்டால் அது ஆத்மஸ்வரூபத்தினாலேயே தெரிவிக்கிறது. ஆத்மஸ்வரூபம் தான் அஜ்ஞானத்தை தெரிவிக்கிறது. ஆத்மஸ்வரூபம் சொப்பிரகாசமா இருக்கு. பிரத்யேகாத்மா சொப்பிரகாசஸ்வரூபமா இருந்துட்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை பிரகாசப்படுத்த அப்படி வச்சுக்கணும். அதுதான் சொல்றார், சொப்பிரகாசா பிரத்யேகாத்மனா. பிரத்யேகாத்மா சொப்பிரகாசஸ்வரூபமா இருக்கிறதுனால அந்த பிரத்யேகாத்மாவுக்கிட்ட அஜ்ஞானம் இருக்கு என்கிறது சித்திக்கும். அஜ்ஞானம் இருக்கு என்கிறது என்ன தெளிவு கேட்க வேண்டியதில்லை. அதுக்கு பிரமாணம் என்ன அப்படி எதுவும் கேள்வி இல்லை. அது சொப்பிரகாசமான ஆத்மஸ்வரூபத்தினாலேயே தெரியுது. அஜ்ஞஸ்தாவத் பிரத்யேகாத்மா அகம் அஜ்ஞஹ இத்யேவம் நஹ அஸ்மாகம் சித்யதி ஸ்வப்ரகாஷா. இந்த பாதுகாதான். சரி, இதை வச்சு அவரை இன்னும் வேற கேள்வி கேட்கிறார். இது கேள்வி இல்லை.
இது ஒரு விஷயம் சொன்னார். அது இருக்கட்டும். ஆனால் அஜ்ஞாதம் பிரம்ம சித்தியே குதோவா, இந்த பிரம்மம் என்கிறது ஒண்ணு இருக்கு எப்படி சித்திக்கிறது? இதுதான் கேள்வி. அவங்க நான் இருக்கு என்கிறத சித்திக்கிறதுக்கு பிரமாணம் தேவையில்லை, அதுக்கு என்ன பிரமாணமும் தேவையில்லை. நான் என்கிற அனுபவம் எல்லோருக்கும் இருக்கிறதுனாலேயே அஜ்ஞா அகம் அஸ்மி, பல விஷயங்கள் தெரியாத நான் இங்க இருக்கேன் என்கிற ஒரு அனுபவம் எல்லோருக்கும் இருக்கிறதுனால அதை பத்தி கேள்வி இல்லை, அதுக்கு பிரமாணமும் தேவையில்லை. ஆனால் பிரம்மம் என்கிறது ஒண்ணு இருக்கு எப்படி தெரியுது? அஜ்ஞாதம் பிரம்ம சித்தியே குதஹ, அஜ்ஞாதம் பிரம்ம குதஹ சித்தியே. நமக்கு அஜ்ஞாதம் பிரம்மா சொன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய அஜ்ஞானத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய பிரம்மம். இப்ப பிரம்மம் அஜ்ஞானத்துக்கு விஷயமா இருந்தால் அது தெரியாது. அது தெரியாத விஷயம் இருக்குது எப்படி கிடைக்கிறது? அஜ்ஞாதம் பிரம்மா குதஹ சித்தியே துவஹா, அது எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? சமயக் ஞான காந்திதா சொப்பிரகாஷா. ஒண்ணு கேள்வி, 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறார். சமயக் ஞானா ஓர் காந்திதா ஓர் சொப்பிரகாஷா, 3 ஆப்ஷன். அஜ்ஞாதமான பிரம்ம தத்துவம் இருக்குன்னு சொல்றாரு. இருக்கு என்கிறது எப்படி சித்திக்கிறது? சமயக் ஞானத்தினால, சரியான அறிவு, பிரமாணத்திலிருந்து வரக்கூடிய சமயக் ஞானம், அதை வச்சுட்டு சொல்றீங்களா? இல்லைன்னா பிராந்திதா ஏதோ ஒரு பிரமையினால சொல்றீங்களா? இல்லைன்னா சொப்பிரகாசத்தினால? அப்படி கேள்வி. அதுல சொப்பிரகாஷாங்கிற ஒரு பதிலுக்கு வரணும். அதுக்காக இந்த கேள்வியை கொண்டு வந்துட்டார், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப கண்டனம் பண்ணணும் இல்லையா? சமயக் ஞானம் பிரம்மத்து கேள்வி, எனக்கு சரியான ஒரு ஞானம் இருக்கு, அதனால அந்த ஞானத்தினால பிரம்மம் இருக்குங்கிறது தெரியாது, அப்படி சொல்ல முடியுமா கேட்டால் அது கண்டனம் பண்றார். அப்படி சொல்லக்கூடாது. எஸ்யா மதம் சசிய மதம் இருக்க சுரிய சொல்லக்கூடாதுன்னு சொல்றார். சொல்லக்கூடாது என்றது மட்டுமில்ல, அது சின்ன ஒரு தோஷம் இருக்கு. அப்படி சொல்ற என்ன சொல்றார்? சமயக் ஞான பிரம்மண சித்தி பட்சே ஜாட்யம் தஸ்ய கடாதேர் யதீவ ஜாட்யம் ஸ்யா. என்ன காரணம்னால் பிரம்மம் தெரியறதுன்னு சொல்லும்போது சமயக் ஞானத்தினால விஷயமாகி கொண்டு தெரியறது சொன்னால் அதுக்கு திருஷ்யத்துவம் வந்து போயிடும். திருஷ்யம் ஞானத்துக்கு விஷயமாச்சு, ஞானத்துக்கு விஷயமா தெரியறதுன்னு சொன்னால் என்ன வரும்? ஜாட்யம் ஸ்யா. எப்படி அந்த கடாதி வெளி பதார்த்தங்கள், வெளியில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் திருஷ்யமாக இருக்கிறதுனால ஜடம் ஜடம் சொல்றாங்க, அந்த மாதிரி பிரம்மவும் ஒரு ஞானத்திற்கு விஷயமா இருக்கிறதுனால சித்திக்கிறது. பிரம்ம சித்தி புஸ்தகமே இருக்கு இல்லையா? பிரம்ம சித்தி. பிரம்ம சித்தினா என்ன அர்த்தம் கேட்டால் பிரம்மத்தை விஷயமாக்கி வரக்கூடிய ஒரு நிர்ணயம். அப்படி அர்த்தம் பண்ணால் என்ன வரும்? பிரம்ம ஜாட்யம் சியா. அதுக்கும் இன்னொரு பதில் வரலாம், கொடுக்கலாம். அந்த பட்சத்திலேயே இன்னொரு ஒரு பதில் இருக்க, அதுக்கு இவர் வரதான் பார்க்கலாம். சமயக் ஞானா பிரம்மண சித்தி பட்சே ஜாட்யம் சியா. சாதாரணமா தோஷம் சொல்றார். அது திருஷ்யமா வந்ததுனால அந்த பிரம்மம் ஒரு ஜடம் வந்து போயிடும். எதையோ கடாதே, எப்படி அந்த கடாதி பதார்த்தங்கள் ஜடங்களா இருக்கோ அப்படி. அப்புறம் சமயக் ஞானா பிரம்மண அஜ்ஞான சித்தோ சத்யாபி ஸ்யாத் சத்யதா தத்வதேவ. இன்னொரு கேள்வி, இந்த ஜீவனுக்கு இருக்கிற அஜ்ஞானத்துக்கு பிரம்மம் தான் விஷயம் நீங்க சொல்றீங்க. அதை வச்சுன்னு 2 கேள்வி இருக்கு. அஜ்ஞானத்துக்கு விஷயமாய் பிரம்மா இருக்குனால் அப்போ எப்படி பிரம்ம சித்திக்கிறது? ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறதால சித்திக்கிறதா? ஒரு கேள்வி. அதுக்கு கண்டனம் பண்ணா ஞானத்துக்கு விஷயமாகி பிரம்ம சித்திக்குன்னு சொன்னா ஜாட்டியம் வரும். அந்த மாதிரி அடுத்த கண்டனம், பிரம்மத்துக்கு விஷயமாகி அஜ்ஞானம் இருக்கிறது எப்படி தெரிஞ்சது? அஜ்ஞானத்துக்கு விஷயம் பிரம்மம் அப்படி எது எப்படி தெரிஞ்சது? ஒரு சமயக் ஞானத்தினால தெரிஞ்சதா, வேற விதமா தெரிஞ்சதான்னு கேள்வி. பிரம்மத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? விஷய பாவம். அஜ்ஞானத்துக்கு விஷயமா இருக்கக்கூடியது பிரம்மம். பிரம்மம் எனக்கு தெரியாது, பிரம்மத்தை நான் தெரிஞ்சுக்கவில்லை, அப்படி அஜ்ஞானம். இந்த ஒரு அனுபவத்தை வச்சுட்ட அந்த பிரம்ம விஷயகமான அஜ்ஞானம் ஒண்ணு இருக்கு, நீங்க ப்ரூவ் பண்றதா இருந்தால் அதுவே எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கிறார். அது ஒரு சமயக் ஞானத்தினால, ஒரு ஒரு பிரமாணத்திலிருந்து வரக்கூடிய யதார்த்த ஞானத்தினால அப்படி தெரிஞ்சதா கேட்கிறார். சத்யாபி ஸ்யாத் சத்யதா தத்வதேவ. அப்படி இருந்தால்
இந்த பிரம்மமும் சமயக் ஞானத்தினால தெரியறது, பிரம்மத்தை விஷயமாக்கி நிற்கக்கூடிய அஜ்ஞானமும் சமயக் ஞானத்தினால தெரியறதுன்னு சொன்னால், அந்த சமயக் ஞானத்தினால தெரியக்கூடிய பிரம்மம் எப்படி சத்தியமோ அந்த மாதிரி அந்த பிரம்மத்தோடு சேர்ந்து நிற்கக்கூடிய அஜ்ஞானமும் சத்தியம் என்கிறது கிடைச்சிடும். அது தப்பு. பல பேர் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கு. மாயை என்கிறது பிரம்மத்தினுடைய ஒரு அபிண்ணமான ஒரு சக்தி. அதனால ஒரு சத்தியம் சொல்லுவா. வேதாந்தத்துல அப்படியே தெரியாதவா சொல்லுவா. அப்படின்னா அத்வைத பட்சத்தில் நின்றுட்டு சொல்லக்கூடாது, மற்ற பட்சத்துல இருந்து சொல்லலாம். அதுக்கு மாயன்னு சொல்றதா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, வேற விதமா ஏதோ சொல்றோம். அத்வைத பட்சத்தில் நின்று மாயா சத்தியம் சொல்லக்கூடாது, ஏன்னா அத்விதீயத்துவம் போயிடும். அத சொல்றார், சமயக் ஞானத்தினால பிரம்மவும் சித்திக்கிறது, பிரம்ம விஷயமான அஜ்ஞானமும் சித்திக்கிறதுன்னு சொன்னால் இது ரெண்டுமே ஒரே சத்தியத்துவம் வருது. பிரம்மவும் சத்தியம் அஜ்ஞானமும் சத்தியம் என்கிறது வந்து போயிடும். இப்படி தோஷம். சரி, அப்போ பிராந்தி ஞானத்தினால பிரம்ம சித்திக்கிறது சொல்லாமோ? அடுத்த கேள்வி. அது கண்டனம் பண்ற, பிராந்தி ஞான திருமண சித்திகத்து சத்தியாதித்யா கல்பிதத்துவம் சமோவது. எது வந்து பிராந்தி ஞானத்தினால சித்திக்கிறதோ அது கல்பிதம், அவ்வளவுதானே. அது புது விஷயம் இல்லை, தெரிஞ்ச விஷயம் தான். அவனுக்கு பிராந்தி ஞானத்தினால சித்திக்கிறது. இது இருக்குது எப்படி தெரிஞ்சது? பிரமையினால தெரிஞ்சது. என்ன அர்த்தம்? அது கல்பிதம் தான். கயறு இருக்கிற இடத்துல பாம்பு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? இல்ல, ஒன்னும் இல்லை, ஒரு பிரமை வந்தது அதனால தெரிஞ்சது சொன்னா என்ன அர்த்தம்? அந்த சர்ப்பம் அங்க கிடையாது, கல்பிதம்னு கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி பிராந்தி ஞான திருமண சித்தி பட்சை பிரம்மம் இருக்கு என்கிறது, பிரம்ம அஸ்தி என்கிறது ஒரு பிராந்தி ஞானத்தினால எனக்கு தெரிஞ்சிருக்கேன் சொன்னால் என்ன அர்த்தம் வரும்? கல்பிதத்துவம் சமம் வரும். அஜ்ஞானம் எப்படி கல்பிதமா இருக்கோ அந்த மாதிரி பிரம்மமும் கல்பிதமும் வரும். அஜ்ஞாதம் சேத் பிரம்மண ஸ்வப்பிரகாசம் மா பாதிஷ்டா அனுபூதி பிரதானஹ. அஜ்ஞாதம் சேத் பிரம்மண ஸ்வப்பிரகாசம் அஜ்ஞாதம் சேதிதி ஏவம் ததா ததா அனுபூயேத தத அபாவாத் அஜ்ஞாதம் பிரம்ம ஸ்வப்பிரகாசம் மா பாதிஷ்டா மா பாஷிஷ்டா பாதிஷ்டா மா பாஷிஷ்டா மா விஷாவாதீஹி. அப்படி இருக்கிறது அஜ்ஞாதம் சேத் பிரம்ம ஸ்வப்பிரகாசம் மா பாஷிஷ்டா ந அனுபூதி பிரதான. பரவாயில்ல, அஜ்ஞாதம் பிரம்ம ஸ்வப்பிரகாசம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய அனுபவம் அப்படி இல்லையே. அஜ்ஞாதம் பிரம்ம ஸ்வப்பிரகாசம் ரெண்டும் சேர்த்து வரக்கூடாது. அஜ்ஞாதமா இருந்தால் அஜ்ஞாதமாகலாம். நீங்க என்ன சொல்றது? அஜ்ஞாதமா இருக்கு ஆனா ஸ்வப்பிரகாசமா இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து எல்லாமே பரஸ்பர விருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி. அதனால சொல்றார் மா பாஷிஷ்டா. அப்படி சொல்லாதீங்க. இன்னும் அனுபூதி ஸ்ததானா, நம்மளுடைய அனுபவம் அப்படி இல்லை. அஜ்ஞானம்னா அஜ்ஞானமாகலாம். அப்படி இது அசத்தியம் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்கன்னு சொல்றேன். புருஷா மாவாதி இத்தியர்த்தம். ஏன்னா சொப்பிரகாசமா இருக்கிறதா இருந்தால் அதுக்கு அனுபவம் வரும். எப்படி பிரத்யேகாத்ம ஸ்வரூபம் சொப்பிரகாசமா இருக்கு, அது இருக்கோ இல்லையோ எனக்கு சந்தேகமே இல்லை. இருக்கோ இல்லையோ என்கிறது எனக்கு சந்தேகமே வரப்போவதில்லை. நான் இருக்கோ இல்லையோ என்பது சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி இருக்கான். அப்படி இருந்தா அஜ்ஞாதம்னு சொல்லக்கூடாது. அஜ்ஞாதமாவும் இருக்கு சொப்பிரகாசமாவும் இருக்கு. எப்படி சொப்பிரகாசமா இருந்தால் அஜ்ஞாதமா இருக்கவே கூடாது. நீங்க எல்லாம் கலந்து சொல்றீங்க, தப்புன்னு கேள்வி பூர்வபக்ஷம் கேட்கிறாங்க. அடுத்த ஸ்லோகம். அஜ்ஞாதத்வேயான ஓஜாம தோஷான் மாயா வித்தே பிரம்மணஸ்தானவேதி மித்யாஜ்ஞானாத் சொப்பிரகாசாத் பிரமாணாத் சம்சித்தி ஸ்யாத் சத்யதம் மகா. இத என்ன சொல்றார்? பிரம்மத்துக்கிட்டே அஜ்ஞானம் இருக்கு என்கிற பட்சத்தினுடைய கண்டனம். மாயாந்த பிரகிருதி வித்யாத் மாயினந்த மகேஸ்வரன் இருக்கு இல்லையா? அந்த ஸ்ருதியை வச்சுங்க மாயை என்கிறது பிரம்மத்துக்கிட்ட பரமேஸ்வரனுக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு பட்சம் உண்டு இல்லையா? அதுக்கு கண்டனம் பண்ற. அஜ்ஞாதத்வே யான ஓஜாம தோஷான் பிரம்ம அஜ்ஞம் அஜ்ஞாதம் இல்ல அஜ்ஞாதம் என்கிற பட்சத்துல எந்த தோஷங்களே சொல்லியிருக்கோமோ அதே செய்யும் தோஷங்கள் மாயாவித்வே பிரம்மண ஸ்தானவே. பிரம்மத்தை மாயாவியா சொல்லும் போதும் அதே தோஷங்கள் வெளியாகும். திதிய பட்சே இது மாயாம் ஈஸ்வர சம்சயாம் இது பிரம்மனோ மாயாவித்துவம் உத்தம்.
ஜீவானாம் பக்தி உத்தன்யாயிரம் நிரசனியா இத்திராட்டு பூர்வீகள் பாண்டிருக்கிறது. எப்படினால் மித்யாஜ்ஞான அப்பிரகாசாத் பிரமாணாத் சம்சித்திஸ்யா தஸ்ய தத்கத்யதாம் மகா சாய்ஸ் கொடுக்கிறார். ஏற்கனவே கொடுத்த மாதிரி பிரம்மத்துக்கிட்ட அஜ்ஞானம் இருக்கு என்கிற பட்சம் என்கிற ஒரு சித்தாந்தம். பிரம்ம அஜ்ஞாதம், பிரம்ம அஜ்ஞம் இல்லாம ஒரே அர்த்தம் இல்லை. அஜ்ஞாதம் சொன்னா அஜ்ஞானத்துக்கு விஷயம் அர்த்தம், அஜ்ஞம் சொன்னால் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம் அர்த்தம். சின்ன வித்தியாசம் இருக்கு, வார்த்தைகள் ஒரே மாதிரி சொல்லணும், ஆனா ஒரே அர்த்தம் இல்லை. பிரம்ம அஜ்ஞம் சொன்னால் அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம், அஜ்ஞாதம் சொன்னால் அஜ்ஞானத்துக்கு விஷயம் அர்த்தம். அது என்ன அபிப்பிராயம்? ஆசிரியம் விஷயம்னா என்ன அர்த்தம்? எதை தெரியாதுங்கிறது கேட்கும்போது அதுக்கு என்ன பதில் வருதோ அதுதான் விஷயம். அஜ்ஞானத்தினுடைய அனுபவம் என்ன? அகம் அஜ்ஞா, எனக்கு தெரியாது, நான் தெரியாதவன், அப்படி ஒரு அனுபவம். எது தெரியாது கேட்கணும் இல்லையா? அதுக்கு எது பதில் வருதோ அதுதான் விஷயம். அந்த அஜ்ஞானம் எங்க நிற்கிறதோ அதுதான் ஆசிரியம். ஆசிரியங்கிறது நமக்கு சட்டுன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு பானை ஒரு சர்ஃபஸ்ல இருக்குனால அந்த சர்ஃபஸ் தான் ஆசிரியம். நான் இந்த பூமியில் உட்கார்ந்து இருக்கேன்னு சொன்னா அந்த பூமி ஆசிரியம். அஜ்ஞானத்துக்கு ஆசிரியமும் வேணும், விஷயமும் வேணும். எது தெரியாதோ அது அஜ்ஞானத்துக்கு விஷயம். அந்த அஜ்ஞானம் எங்க இருக்கோ அது அஜ்ஞானத்துக்கு ஆசிரியம். இந்த ரெண்டு வார்த்தைகள் தவறாம மனசுல வச்சிருக்கோம். அப்போ பிரம்மம் இந்த மாயாவித்துவம் சொல்லணும், அதுக்கப்புறம் அஜ்ஞாதத்துவம் ரெண்டு சொல்லணும். அது சொல்றதுக்கு என்ன பிரமாணம் இருக்கு, அது எப்படி சித்திக்கிறதுன்னு கேட்ட சாய்ஸ் கொடுக்கிறார். வித்யாஜானாத் ஸ்வப்பிரகாசாத் பிரமாணாத் சம்சித்திஸ்யா தஸ்ய அது கட்சிதாம் நகா, நகான்றதே கட்சிதான் எங்களுக்காக சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா கேள்வி ஜிக்ஞாசை இல்லை, கண்டனம் பண்ற. மித்யாஜானத்தினால இது தெரிஞ்சது சொல்ல முடியுமா? இல்ல ஸ்வப்பிரகாச சுரூபமா இருக்கிறதுனாலேயே தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல ஒரு பிரமாணத்தினால தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியும்? கேள்வி. மித்யாஜானாத் பிரம்மண சித்தி பட்சே மாயேவஸ்யா கல்பிதம் தத்சபவ. ஏற்கனவே சொன்னா அதே கண்டனம். ஒரு மித்யாஜானத்தினால பிரம்மத்தினுடைய சித்தியை சொல்றதா இருந்தால் மாய மாதிரி ஆகி போயிடும். மாயேவஸ்யா, மாயை மாதிரி, கல்பிதம் சியாத். அப்புறம் மானாதிஷ்டம் பிரம்ம மாயாதி சேத்வா மாயாயா ஸ்யாத் சத்யதா ஜாத்யமஸ்ய. மானாதிஷ்டம் பிரம்ம மாயாதி சேத். மானா அப்படின்னா அது பிரமாணத்தினால, ஒரு பிரமாணத்தினாலேயே மாயாவியான பிரம்மம் கிடைக்கிறது. மாயைக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய ஒரு பிரம்மம் என்கிற ஒரு பதார்த்தம் மாயாவி. மாயாவி என்ன அர்த்தம்? யாருக்கிட்ட மாயை இருக்கோ அவன் மாயாவி. பிரம்ம மாயாவி சொன்ன என்ன அர்த்தம்? பிரம்மத்துக்கிட்ட மாயை இருக்குன்னு. பிரம்ம மாயாவி சேத். சரி, ஒரு மாயையோட உடைய பிரம்மம் என்கிற ஒரு தத்துவம் அது எப்படி சித்திச்சது? மானாது ஒரு பிரமாணத்திலிருந்து சித்திச்சது அப்படி சொன்னார்கள். மாயாயா சத்தியதா, மாயைக்கும் சத்தியதை வந்தது. பிரம்மத்துக்கு மட்டும் இல்ல, மாயையும் சத்தியம் என்கிறது. இல்லைன்னால் மாயை எப்படி ஜடமோ அப்படி பிரம்மமும் ஜடம். அந்த அப்படி கூட வரல. ரெண்டு பட்சமும் தப்பு தானே, அதனால கண்டனம். அடுத்த ஸ்லோகம். தன் மாயாவி பிரம்மச்சேத் ஸ்வப்பிரகாசம் மாயாவி ஸ்யாத் பிரம்மவத் ஸ்வப்பிரகாசம். மாயாம் பஷ்யேத் பிரம்மச்சேத் ஸ்வப்பிரகாசம் தத்ராபி ஸ்யாத் ஸ்வானுபூத்தியா விரோதம். கூட இருக்கக்கூடிய மாயாவியான பிரம்ம தத்துவம் ஸ்வப்பிரகாசம் சொன்னால் மாயாவிகிஷ்டம் பிரம்ம, மாயாவிகிஷ்டம் பிரம்ம. ஸ்வப்பிரகாசம் சொன்னா என்ன வரும்? மாயாவி ஸ்யாத் பிரம்மவத் ஸ்வப்பிரகாசம். அந்த மாயையும் சொப்பிரகாசம் என்கிறது வந்து போயிடும். அப்ப சித்தாந்த விரோதம் இருக்கு. இன்னொரு கேள்வி, இன்னொரு கண்டனம். மாயாம் பஷ்யேத் பிரம்மச்சேத் சொப்பிரகாசம். அந்த சொப்பிரகாசமான பிரம்ம மாயையே பார்க்கிறது, மாயையை பஷ்யதி. மாயாம் பஷ்யே பிரம்மம் மாயையே பிரகாசப்படுத்துறது. ஸ்வயம் சொப்பிரகாசமா இருந்த அந்த மாயையை பிரகாசப்படுத்தக்கூடிய ஒரு ஆசாமி இந்த பிரம்மம் என்கிறது. எப்படி சொன்னால் என்ன வரும்? அனுபூத்தியா விரோதம். தன்னுடைய அனுபவத்துக்கே விரோதமா இருக்கும். அப்படின்னா பரமாத்மா
பரமாத்மா மாய சொப்பிரகாசமா இருந்துட்டு மாயையே பிரகாசப்படுத்துறதுன்னு சொன்னா என்ன அது சொல்லலாமே தவிர இதுக்கு அர்த்தம் கிடையாது. இதுக்கு ஒன்றும் அர்த்தம் கிடையாதுங்கிறது மாதிரி வரும். ஏன்னா அதுக்குள்ளேயே மாயை இருக்கு. அந்த மாயையே பிரகாசப்படுத்துறது. மாயைன்னா என்ன? அஜ்ஞானம். அஜ்ஞானத்துக்கு என்ன வேலை? தெரியாம பண்றது தானே வேலை. ஏதோ ஒரு வார்த்தை உன்னுடைய அர்த்தத்துக்கு பார்த்தா தான் கஷ்டம் தெரியாது. ஏற்பட்ட கிளேசங்கள் இருக்கு. மாயை மாயை சொன்னா ஏதோ சக்தி மாதிரி வச்சுட்டு பார்த்தா தப்பு இல்லை. ஆனால் இந்த மாயை என்கிற சொல்லக்கூடிய பதார்த்தம் என்ன? அஜ்ஞானம் தானே. அந்த அஜ்ஞானத்துக்கு என்ன வேலை? தெரியாம பண்றது தானே வேலை. அப்போ பிரம்மம் சொப்பிரகாசமா இருந்துன்னு மாயையை பிரகாசப்படுத்துறது சொன்னா என்ன அர்த்தம்? அஜ்ஞானத்தை பிரகாசப்படுத்துறதுன்னு. இப்போ அஜ்ஞானத்துக்கு என்ன வேலை? அங்க அஜ்ஞானத்துக்கு என்ன வேலை? அஜ்ஞானத்துக்கு என்ன வேலை கொடுக்கணும்? என்ன வேலை கொடுக்கலாம்? இப்ப சொன்ன மாதிரி தெரியாம பண்றதுதான வேலை. அப்ப அந்த வேலையை பண்ண முடியாதா? அஜ்ஞானம் முடியவே முடியாது. அப்ப என்ன இருந்தது? என்ன பிரயோஜனம்? என்ன பண்றது அஜ்ஞானம்? பிரம்மத்துக்கு மேல ஒரு அஜ்ஞானத்தை கல்பனை பண்ணி என்ன உபயோகம் சொல்லுங்க? அந்த பிரம்மத்தை தெரியாம பண்ண முடியாது. பண்ண முடியாது. சொப்பிரகாசமா இருக்க. அதனால எப்படி அது அஜ்ஞானத்தினுடைய அந்த சொரூபமே போயிடும். இப்படி ஒரு விரோதம், சுவானுபூத்தியா விரோதம். பிரம்மணேவ ஸ்வப்பிரகாசத்துவம் மாயாயாஸ்து தத் வேத்தியத்துவம் இது ஸ்வீகாராம் மோக்கதோஷைத்தே தத்ர ஆயாம் பஷ்ய அனுபவ விரோதம் நேயம் கல்பனா பிராமணிகி தத்தா. அது என்ன அனுபவ விரோதம் என்கிறது அடுத்த ஸ்லோகத்துல ஸ்பஷ்டமா சொல்றார். ஆத்மா மூட ஸ்வப்பிரகாசோ யதாயம் தெய்வம் மாயி பிரம்மண ஸ்வப்பிரகாசம் அஜ்ஞாதன்ய பிரம்மதேத் ஸ்வப்பிரகாசம் துவே விஸ்பஷ்டே ஸ்வப்பிரகாசம் ஸ்புரேதாம். ஏற்பட்ட குழப்பங்கள் என்ன அர்த்தம்? ஆத்மா மூட ஸ்வப்பிரகாசா யதா அயம். யதா அயம் ஆத்மா மூடா ஸ்வப்பிரகாசா. இப்ப இந்த ஆத்மாவினா என்ன அர்த்தம்? என்னுடைய ஆத்மா, நான் தெரியக்கூடிய இந்த ஆத்மா, நான் என்று தெரியக்கூடிய இந்த ஆத்மா ஸ்வப்பிரகாசமா இருக்கா? ஆமா, ஸ்வப்பிரகாசம். மூடவுமா இருக்கு, அஜ்ஞவுமா இருக்கு, ஸ்வப்பிரகாசவுமா இருக்கு இல்லையா? ஆத்மா மூட ஸ்வப்பிரகாசோ யதா அயம். எப்படி இந்த ஆத்மா அஜ்ஞனாகவும் இருக்கான், ஸ்வப்பிரகாச ஸ்வரூபனாகவும் இருக்கான். அப்படி பிரம்மம் ஸ்வப்பிரகாசவுமா இருக்கு, அஜ்ஞவுமா இருக்குன்னு சொல்ற நீங்க சொல்ற விரும்பீங்களா? விரும்பக்கூடாது இல்லையா? நைவம் மாயி பிரம்மண ஸ்வப்பிரகாசம். மாயையோடு உடைய பிரம்மம் நமக்கு சொப்பிரகாசம் இல்லை. பிரம்மம் சொப்பிரகாசம் சொன்னால் அப்ப நான் எப்பேற்பட்டவன்? நானும் சொப்பிரகாச ஸ்வரூபம். இப்போ எனக்கு பிரம்மம் தெரியலையே, பிரம்ம சொப்பிரகாசமா இருக்குன்னா எனக்கு தெரியாதே கேட்கலாம். மாயா விசிஷ்டமான பிரம்ம சொப்பிரகாசமா இருந்தால் எனக்கு ஏன் அது பிரகாசிக்கல? நியாயமான கேள்வி தானே. நானும் சொப்பிரகாச ஸ்வரூபனா இருக்கேன். இந்த பிரம்மம் என்கிற சொப்பிரகாசமா இருந்தால் எனக்கு ஏன் அது பிரகாசிக்கல இன்னும்? அப்ப சொல்லலாம், இல்லப்பா நீ வேற, நீ சொப்பிரகாசமா இருக்கிறதுனால உன்னுடைய ஸ்வரூபம் தான் உனக்கு ஸ்புரிக்கும், பிரம்மம் ஸ்புரிக்காது. பிரம்மம் வந்து சொப்பிரகாசமா இருக்கிறதுனால யாருக்கு பிரயோஜனம்? பிரம்மத்துக்கு தான் பிரயோஜனம். அப்படி சொல்லலாம் இல்லையா? பிரம்மத்துக்கு தெரியும், தன்னையே தெரியும், உனக்கு தெரியாது. ஏன்னா நீ ஒரு தனி சொப்பிரகாசம், பிரம்மம் ஒரு தனி சொப்பிரகாசம். அப்படி ஒரு இல்லையோ? அப்படிதான் பதில் சொல்லலாம். அப்படி சொன்னா என்ன? இன்னொரு தகராறு இருக்கு. அஜ்ஞாதன்ய பிரம்மதேத் சொப்பிரகாசம் துவே விஸ்பஷ்டே சொப்பிரகாசே ஸ்புரேதாம். இப்ப சொப்பிரகாசமான ரெண்டு பதார்த்தங்கள் வந்து போயிடும். ஒண்ணு வந்து நான், அப்படின்னா நான் மட்டும் இல்ல, ஜீவன், இன்னொன்னு பிரம்மம். அப்ப ஜீவன் ஒரு சொப்பிரகாச பதார்த்தம். ஜீவன் சொப்பிரகாசமா இருக்கிறதுனால யாருக்கு உபயோகம்? அந்த ஜீவனுக்கு தான் உபயோகம், தன்னே செஞ்சு தனக்கு தெரியும். அந்த மாதிரி பிரம்மமும் சொப்பிரகாசமா இருக்கிறதுனால என்ன உபயோகம்? நமக்கு உபயோகம் இல்ல, பிரம்மத்துக்கு பிரம்மத்தை தெரியும், பிரம்மத்துக்கு தன்னுடைய சுரூபம் ஸ்புரிக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? பிரம்மம் சொப்பிரகாசமா இருக்கிறதுனால அப்படி ஸ்புரிக்கிறது. எனக்கு என்னுடைய சுரூபம் ஸ்புரிக்கிறது என்ன காரணம்? நான் சொப்பிரகாசமா இருக்கிறதுனால ஸ்புரிக்கிறது. அது ரொம்ப சுலபமா சேர்க்க சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் என்ன வரும்? விஸ்பஷ்டே சொப்பிரகாசே ஸ்புரேதா. அப்படி இருந்தாலும் ரெண்டு சொப்பிரகாசங்கள் ஸ்புரிச்சுட்டே இருக்கலாம் இல்லையா? ஒண்ணு வந்து நான், இன்னொன்னு பிரம்மம். அப்படி ஸ்புரிச்சுட்டே இருக்கலாம் இல்லையா? ஏன் ஸ்புரிக்கிறது இல்லை? அடுத்த ஸ்லோகம். நியாயம் தேஜே பிரம்மணா ஜீவபேதா ஜாட்யம் தேஷாம் புத்தியவன் நிர்விவாதம் நஜ்ஞாயந்தே பிரம்மணா தே ததானி சர்வஜ்ஞத்துவ வியாகதர் துர்விவாதம்.
அவங்க கேட்கிறார், இந்த ஏகப்பட்ட ஜீவபேதங்கள் இருக்கு, எத்தனையோ ஜீவாத்மாக்கள் இருக்கு, கோடி கோடி கணக்கான ஜீவாத்மாக்கள் இருக்கு. இத்தனை ஜீவாத்மாக்களை பிரம்மம் தெரிஞ்சிருக்கானா? ஒரு சின்ன கேள்வி. இந்த பரமாத்மா சொல்றவன் அத்தனை ஜீவாலையும் தெரிஞ்சிருக்கானான்னு கேள்வி. ஆமா, தெரிஞ்சுட்டுதானே இருக்கான், நியாயந்தே. பரமாத்மாவுக்கு எல்லோரையும் தெரியும், எல்லா அத்தனை ஜீவராசிகளையும் பரமாத்மாவுக்கு பிரம்மத்துக்கு தெரியும் சொன்னால் ஜாத்தியம் தேஷாம் புத்தியவத்து நிர்விவாதம். யாரோ ஒருத்தருக்கு ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறதுனால அதுக்கு ஜாத்தியம் இருக்கு. எது ஞானத்துக்கு விஷயமோ அது ஜடம். ஒரு நியமம் இருக்கு, ரூல், சாஸ்திரியமான நியமம். எது ஞானத்துக்கு விஷயமோ அது ஞானம் கிடையாது இல்லையா? ஞானம் ஞானத்துக்கு விஷயம் இல்லை. எது ஞானத்துக்கு விஷயமோ அது ஞானம் இல்லை. ஞானம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜடம்னு அர்த்தம். அவ்வளவுதான், சிம்பிள். எது ஞானத்துக்கு விஷயமாக இருக்கோ அது ஞானம் கிடையாது. எது ஞானம் கிடையாதோ ஈக்குவல் டு ஜடம். அவ்வளவுதான். அப்ப என்ன வந்தது? இத்தனை ஜீவாத்மாக்கள் பிரம்மத்துக்கு தெரியுமா இல்லையான்னு கேள்வி. நமக்கு தெரியுமா இல்லையான்னு கேட்க வேண்டாம், நமக்கு தெரியாது. அதுக்கு பதில் சொல்றது கொடுக்கறது கஷ்டம் இல்லை. எனக்கு என்ன உங்களுக்கு தெரியுமா, எனக்கு உங்களை தெரியுமா அப்படின்னு கேட்கலாம். தெரியாது. ஏன்னா எனக்கு வெளியில் இருக்கிற சரீரம் தான் தெரியும், ஆத்மா தெரியாது. எனக்கு என்னுடைய ஆத்மா தானே அகம்னு தெரியாது, உங்களுடைய ஆத்மா எனக்கு அகம்னு தெரியாது. அது உங்களே எனக்கு தெரியும் சொன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய சொரூபம் வெளியில தெரியக்கூடிய சரீரம் தெரியும், அவ்வளவுதான். ஆத்மா தெரியாதுன்னு தாராளமா சொல்லலாம். ஆனால் அந்த பரமாத்மாவும் இப்படி இருக்கானா? பிரம்மத்துக்கு ஜீவாத்மாக்களே தெரியுமா இல்லையா? தெரியும் சொன்னால் இன்னொருத்தருக்கு தெரியறதுனால ஜாத்தியம் தேஷாம் புத்தியவதம் நிர்விவாதம். சரி, தெரியாதுன்னு சொல்லாமே. அப்ப என்ன வரும்? பிரம்மணா சர்வஜத்துவம் நாஸ்தின்னு வரும். பிரஜாயந்தே பிரம்மணா சே ததானியம் சர்வஜத்துவம் அதன் புரிஞ்சுவா. அப்ப சர்வஜத்துவம் சொல்ல முடியாதுன்னு. சர்வஜன் எப்படி சொல்ல முடியும்? ஜீவாத்மாவே தெரியாதுன்னு. வேற ஒன்றும் தெரியாதான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தெரியும் சொன்னாலும் குழப்பம், தெரியாதுன்னு சொன்னாலும் குழப்பம். இதுதான் கேள்விகள். அப்புறம் ஜீவா ஏதே சப்பிரகாச ஸ்வபாவான பாபந்தே பிரம்மணச்சேதி விபக்தாக தேஷாம் பேத சப்பிரகாசோ நவாஸ்ய தோஷம் தூமோ துர்நிவாரம் துதாபி. இப்ப கேட்கிறார். இப்போ ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கலாம். எப்படின்னா பிரம்மத்துக்கு ஜீவன் தெரியும் சொன்னா என்ன? ஞானத்துக்கு விஷயம் அர்த்தம் இல்லை, சொப்பிரகாசமா இருக்கிறதுனால தெரியும். இல்லையா? தெரியும் சொன்னா ஞானத்துக்கு விஷயமா இருக்கு என்கிறது மட்டும் அப்படியே அர்த்தம் இல்லை. தெரியும் சொன்னால் ஞானத்துக்கு விஷயமாகி தெரியும் அர்த்தம் பண்ண வேண்டாம். சொப்பிரகாசமா இருக்கிறதுனால தெரியும்னு அர்த்தம் சொல்லுவோம். இப்போ எனக்கு அகம்னு ஒரு அறிவு உண்டு இல்லையா? எனக்கு என்ன தெரியும் நம்ம சொல்றோம். எனக்கு என்ன தெரியறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு ஞானத்துக்கு விஷயமா தெரியக்கூடிய அறிவு இல்லை. அந்த அறிவு என்கிறது எப்பேற்பட்ட அறிவு? ஒரு ஞானத்துக்கு விஷயமாகி கொண்டு வரக்கூடிய அறிவு இல்லை. தெரியும் சொன்னா தெரியும், அவ்வளவுதான். ஏன்னா அது எப்பொழுதுமே அகம்னு ஒரு அனுபவம் இருக்கிறதுனால தெரியும் சொல்றோம். இதுக்குதான் சொப்பிரகாசத்தினுடைய லட்சணம். அதுக்கு ஒரு பிரமாணம் தேவையில்லை. அகம் என்கிற ஒரு அனுபவம் சுவாபாவிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கிறதா அது தெரியும் சொல்லும். அதனால ஜாத்தியம் வந்துடாது. தெரியும் சொன்னால் ஞானத்துக்கு விஷயமாகி தெரியும் அர்த்தம் இல்லை, சொப்பிரகாசமா இருக்கிறதுனால தெரியும். ஓ அப்படியா? அப்படின்னா ஜாத்தியம் வரணும். சரி, ரைட். அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கணும். ஆனா அதுக்கு மேல இன்னொரு கேள்வி கேட்கறது. ஜீவா ஏதே சப்பிரகாசஸ்வபாவா நிர்தாபந்தே பிரம்மணச்சே விபக்தா. சரி, பிரம்மத்துக்கு சொப்பிரகாசமான இத்தனை ஜீவாத்மாக்களையும் தெரியும் போது எப்படி அந்த அறிவினுடைய ஒரு சுரூபம் எப்படி இருக்கலாம்? எல்லாமே ஒன்னா தெரியறதா வேற வேறையா தெரியாது? என்ன கேள்வி பாருங்க. இத்தனை ஜீவாத்மாக்களையும் பிரம்மத்துக்கு தெரியும் சொன்னால் எல்லாமே ஒன்னா தெரியறதா இல்ல வேற வேறையா தெரியாது? ஒன்னா தெரியறதுன்னா எப்படி நியாயம் பண்றது? இவனுக்கு இந்த கர்மபலம், இவனுக்கு இந்த கர்மபலம், இவனுக்கு சுகம், இவனுக்கு துக்கம், இவனுக்கு ஜனனம், இவனுக்கு மரணம், இதெல்லாம் எப்படி தெரியுது? எல்லாமே ஒன்னாவே தெரியறதா இருந்தேன். அப்போ ஈஸ்வரனுடைய ஈஸ்வரத்துவமே கெட்டு போயிடும்.
கரெக்டா நியமனம் பண்ணணும்னா வேற வேற தெரியாது இல்லையா? அப்ப சரி வேற வேற தெரியுது என்ன குழப்பம்? வேற வேற தெரியுதுன்னு சொல்லுங்க. ஜீவா ஏதே சப்ரகாச ஸ்வபாவாக நிர்பாகந்தே பிரம்மணச்சேத் விபக்தா விபக்தாக நிர்பாகந்தே பிரம்மணா சே. வேற வேறையா தெரியறது பிரம்மத்துக்கு. ஜீவாத்மாக்கள் அத்தனை ஜீவாத்மாக்களும் வேற வேற வேறையா தெரியறது சொன்னால் தேஷாம் பேத சப்ரகாசோ நவாத்யா. அப்ப கேட்கிற இந்த ஜீவாத்மாக்களுடைய பரஸ்பர பேதம் இருக்க. பேதம்னா என்ன அர்த்தம்? வித்தியாசம். இவன் அவன் கிடையாது என்கிற ஒரு பேதம் இருக்கு. இவனுக்கும் அவனுக்கும் நடுவில் ஒரு டிஃபரன்ஸ் பேதம் இருக்கு. அந்த பேதம் சொப்பிரகாசமா இல்லையா? அடுத்த கேள்வி, கேஷாம் பேதக சொப்பிரகாசோ நவா. சொப்பிரகாசமாவே இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும் உனக்கு என்னன்னு கேட்கிறார். ரெண்டு பட்சத்திலும் தோஷம் சொல்றேன். தோஷம் துருமோ துர்நிவாரம் திசாதி. நீ எந்த பட்சத்தை எடுத்தாலும் அதுக்கு தோஷம் சொல்றேன். என்ன தோஷம் சொல்ல போறார்? தேஷாம் பேத சொப்பிரகாசோ எதி சத்தியத்துவம் சியா சத்திய தேஷாம் ததைவா. இந்த பேதம் சொப்பிரகாசம் சொன்னால் ஆத்மா மாதிரி சத்தியமாயிடும். அவ்வளவுதான். தெரியறது இல்லையா? வேத்தியோ அபீஷ்டவிபாகோ எதி சியா தான் அஜ்ஞாத்வா தத்விபாகோ ந வேத்தியா. அதுதான் வேதத்தை போய் சொப்பிரகாசம் சொல்ல வேண்டாம். அத தெரியக்கூடியது வேத்தியம், ஞானத்துக்கு விஷயமா தெரியக்கூடிய ஒண்ணு சொல்லலாமே. சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? வேத்தியோ அபீஷ்டவிபாகோ எதி சியா தான் அஜ்ஞாத்வா தத்விபாகோ ந வேத்தியா. அங்கதான் ஜீவனே தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜீவ பேதத்தை தெரியறதா, ஜீவ பேதத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜீவனே தெரியாது. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ட்விஸ்டிங் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. ஜீவ பேதத்தை தெரியாமல் ஜீவனை தெரிஞ்சுக்க முடியாது, ஜீவனை தெரியாமல் ஜீவ பேதத்தை தெரிஞ்சுக்க முடியாது. வேத விசிஷ்டமா ஜீவஸ்வரூபம் தெரியறதுன்னு சொன்னால், வேதம் தெரியறதுன்னு சொன்னால் வேதத்தோட வேதம் மட்டுமா தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது இல்லையா? பாருங்க, எனக்கு ஒரு வேதம் தெரியறது, எதனுடைய வேதம் அது சொல்ல மாட்டேன் சொல்ல முடியுமா? எதனுடைய வேதம் இல்லாமல் வெறும் வேதமா தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. கடப்படையோ வேதகா எதுவும் சொல்லியா? கடம் வேற கடம் வேற இந்த மாதிரி ஒரு பேதம். தேவதத்தன் வேற யஜ்ஞதத்தன் வேற, இது ஒரு பேதம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வேதம் தெரியும் பொழுது எதிலிருந்து வேதம் தெரிகிறது, எதனுடைய வேதம் தெரியாது. இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் வரும். அது ரெண்டும் இல்லாமல் வேதம் தெரியறதுன்னு சொல்ல முடியாது. அப்ப ஜீவாளுடைய வேதம் தெரியறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஜீவாலும் தெரியறதுன்னு அர்த்தம். சரியா போச்சா கேள்வி? ஜீவாளுடைய வேதம் தெரியுதுன்னு சொன்னால் அந்த வேதம் மட்டும் இல்லை, ஜீவஸ்வரூபமும் தெரியுதுன்னு சொல்ல வேண்டியதா போயிடும். அப்ப ஏற்கனவே சொன்ன குழப்பம் திருப்பி வரும். ஜீவனுடைய ஜீவஸ்வரூபம் வேத்தியம் வரும். அப்ப என்ன ஆகும்? சத்தியத்துவம் போயிடும், ஜாக்கியம் என்கிறது அந்த தோஷம் அப்படியே இருக்கு. ஜீவா சர்வே ஸ்வாம் பிரதி பிரஸ்புரந்த சம்யக் ஞான பிரஸ்புரந்தி ஸ்வதோவா வித்வா நித்யா ஞான சாமர்த்தியதோ அமீ பக்ஷ கத்தே ரோஜதே த்ரூஹி தன்மே. இன்னும் சில விகல்பம் கேட்கிறார். ஜீவா சர்வே ஸ்வாம் பிரதி பிரஸ்புரந்தா. ஸ்வாம் பிரதினா இங்க ஒரு பரமாத்மாவே கேட்கிற மாதிரி. உனக்கு அத்தனை ஜீவாத்மாக்களே தெரியும் இல்லையா? உனக்குன்னா பரமாத்மாவுக்கு இதெல்லாம் நியமனம் பண்ண முடியாது. நியந்திரணம் பண்றது உலகத்தை காப்பாற்றுறதுன்னு சொன்னா அது தெரிஞ்சுதானே காப்பாற்றும். எந்த ஜீவனுக்கு எந்த அதிர்ஷ்டம் இருக்கு, எந்த பாசம் இருக்கு, எப்படி புண்ணியம் இருக்கு, எல்லாம் தெரிஞ்சுதான். அவ ஜீவா சர்வே துவாம் பிரதி பிரஸ்புரந்தம். இத்தனை ஜீவாத்மாக்கள் ஈஸ்வரனுக்கு தெரியறதுன்னு சொல்லும் பொழுது அத எப்படி தெரியுது? சம்யக் ஞான பிரஸ்புரந்தி ஸ்வதோவா பிரஸ்புரம். சம்யக் ஞானம் சொன்னால் பிரமாணத்தினால வரக்கூடிய ஒரு ரைட் நாலேஜ். ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்யக் ஞானத்தினால தெரியறதா, இல்ல ஸ்வதவை அப்படியே சுவாபாவிகமா தெரியறதா? எதுவான் மித்யா ஞான சாமர்த்தியம், இல்ல ஒரு பிராந்தியினால பிரமையினால. பரமாத்மாவுக்கே ஒரு பிரமை இருக்கு. பரமாத்மாவுக்கு உலகம் தெரியுதுன்னா பிரமை தானே சொல்லணும். இல்லாத யாருக்கு தெரிஞ்சாலும் பிரமை தானே. அது இன்னொரு கேள்வி. பரமாத்மாவுக்கு உலகம் பார்க்க முடியறதா இல்லையா? பார்க்க முடியறதுன்னா அவனுக்கும் பிராம்பத்துவம் இருக்கு இல்லையா? இல்லாத பொருள் பார்க்கிறவன் எல்லோருக்கும் பிரமை தானே. இது இல்லாத பொருள் பார்க்கறதுக்கு தானே பிரமைன்னு பேர். பரமாத்மா உலகத்தை பார்க்கறதா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இல்ல பார்க்கறதே இல்லைன்னு சொன்னா எப்படி பரமாத்மாவா எப்படி இருக்க முடியும்? பரமாத்மா சொல்லி என்ன உபயோகம் இருக்க போயிடும். அப்ப சரி பார்க்க முடியறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்லாத வஸ்து தெரியுது. இல்லாத வஸ்து அவருக்கு தெரியுதா என்றால் அவருக்கும் நமக்கு மட்டும் இல்ல, அவருக்கும் பரமாத்மா கூட பிராந்தர் சொல்லணும். பரமாத்மா பிராந்தரா
ஒத்துக்கிறதா? கேட்க வேண்டியதா இருக்கும். இது மாதிரி எல்லாம் கேட்பேன். இது ஒன்றும் பதில் இல்லாத மாதிரி கொஸ்டின் இல்லை, பதில் இருக்கு. ஆனா கேள்வி முதல் கொண்டு இப்படி எல்லாம் கேள்வி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக சொல்றேன். ஜீவா சர்வே துவாம் பிரதி பிரஸ்புரந்த சமயக் ஞான பிரஸ்புரந்தி சதோவா எதுவா மித்யா ஞான சாமர்த்தம். இல்ல மித்யா ஞானத்தினால தெரியாது. பட்ச கஷ்டே ரோததே பூஹி தன்மை. இது எந்த பட்சத்தை எந்த சாய்ஸ் நீங்க எடுக்கிறேன்? சமயக் ஞானா ஜீவ வேத பிரசித்தோ அத்வைதத்துவம் பிரம்மணோன பிரசித்தே. ஒரு சரியான ஞானத்துக்கு விஷயமா தெரியறது இத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கு என்கிறது. ஜீவாவுடைய பரஸ்பர பேதம், ஜீவாத்மாக்களுடைய பரஸ்பர பேதம் ஈஸ்வரனுக்கு எப்படி தெரியறதுன்னு கேட்டால் சமயக் ஞானத்தினால தெரியறது. அதோட சரியான அறிவு நீங்க ஒத்துக்கிறதா இல்லையா? ஒத்துக்கிறதா இருந்தால் என்ன வந்து போயிடும்? அத்வைதம் சொல்ல முடியாம போயிடும். அத்வைதத்துவம் கிடையாது, இப்போ அத்வைதம் இல்லை, துவைதம். ஏன்னா பரமாத்மா பிரமம், பரமாத்மாவுக்கு பிரமை கிடையாது. அவருக்கு இருக்கிறது அத்தனையும் சமயக் ஞானம், சரியான நாலேஜ் தான் அவருக்கு இருக்கு. அவர் சர்வஜர். அப்பேற்பட்ட பரமாத்மாவுக்கு என்ன தெரியுது? இத்தனை ஜீவ பேதங்கள் சரியா சரியும் தெரியாது, சரியா இருக்கும் தெரியாது. அப்படி தெரியறதா என்றால் இந்த ஜீவ பேதங்கள் எல்லாமே வாஸ்தவிகம் ஒத்துக்க வேண்டியதா போயிடும். ஒத்துண்டா என்ன வரும்? அத்வைதம் தப்புங்கிறது. அத்வைதத்துவம் பிரம்மணோன பிரசித்தியே. ஜீவா சர்வே மாம் பிரதி ஸ்வப்பிரகாசா இத்தியுக்திஸ்தே ஸ்வானுபூத்தியா இருக்கு. அப்புறம் ஜீவால் எல்லாமே எனக்கு மாம் பிரதி ஸ்வப்பிரகாசா, எனக்கு ஸ்வப்பிரகாசம் அப்படி சொன்னால் அது தன்னுடைய அனுபவத்தோட தெரியும். ஆனால் சொப்பிரகாசத்தினால சொப்பிரகாச ஸ்வரூபமா இருக்கிறதுனால தெரியறதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு அனுபவம் கிடையாது. அதனால மித்யா ஞானா ஜீவபேத பிரசித்தௌ சமயக் ஞானா பாதேவ அபிவேய. மித்யா ஞானா ரஜ்ஜு சர்ப்ப பிரசித்த சமயக் ஞானா தஸ்ய பாதோபி சித்தம். மூணாவது பட்சத்தை நிராகரணம் பண்றார். மித்யா ஞானத்தினால ஈஸ்வரனுக்கு ஒரு மித்யா ஞானம் இருக்கு, அதனாலேயே ஜீவபேதம் தெரியாது. சொன்னா என்ன வரும்? மித்யா ஞானா ஜீவபேத பிரசித்தோ சமயக் ஞானா பாதேவ அபிவேய. அப்போ ஒரு சமயக் ஞானத்தினால பாதம் ஏற்படும். மித்யா ஞானா ரஜ்ஜு சர்ப்ப பிரசித்தே சமயக் ஞானா தஸ்ய பாதோபி சித்தம். அப்போ ஒரு சரியான ஞானம் சமயக் ஞானத்தினால அதுக்கு பாதம் ஏற்படும். இதுக்கு மேல போறது